கண்ட வனத்துல இருக்குமா? ஆமா. சரி. வனத்துக்குள்ளே பத்ரகாளி அம்மாள் ஒளி இருக்கிறாள். ஆமா. அங்கே கொண்டு வந்து ஆமா அந்த துண்டிலே கொண்டு வந்த குழந்தைகளை சரி பத்ரகாளி அம்மாள் முன்னாலே வந்து பாதத்துல துண்டை விட்டு அவுத்து ஆமா பாதத்திலே கொண்டு விட்டு விட்டார். சரி. அம்மா பத்ரகாளி தாய் என்னை மன்னித்து விடு. ஆமா. அந்த 7 பெண்களையும் என்னுடைய அக்கினுண்டத்தை சுத்தி இந்த குழந்தைகளை போட்டு விட்டு போய்விட்டார். ஆமா. நானோ பரதேசி. ஆமா. ஊர் ஊராக அலைவேன். ஆமா. இந்த குழந்தைகளை என்னால பராமரிக்க முடியாது. ஆமாம்மா. அதனால இனி உன் பிள்ளைகள் செவ்வந்தி பூவெடுத்தே அதில் உன்முகம் பார்த்திருந்தேன். நீ வரும் நேரம் வானவில் கோலம் 7 பிள்ளைகளை கொண்டு என்கிட்ட பட்டா நானே காட்டுக்குள்ள உட்கார்ந்து 7 பிள்ளைகளை கொண்டு என்கிட்ட பட்டா நான் எப்படி வளர்க்கிறது 7 ஆண் குழந்தைகள் என்று நினைத்தாள் பத்ரகாளி அம்மா. சரி சரி இருக்கட்டும் 7 பிள்ளைகள் தான் நம் பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டு பத்ரகாளி அம்மாள் பார்த்தாள். ஆமா பிறந்த பிள்ளைகள் பாலூட்டி வளர்க்க வேண்டும், பாலுக்கு எங்க போவது என்று நினைத்தார். சரி. அப்படி இருக்கும்போது பத்ரகாளி அம்மாவோட வாகனம் யாரு? சிங்க வாகனம், புலி வாகனம். புலி வாகனம் தான் பத்ரகாளி அம்மாவோட வாகனம். உடனே தன்னுடைய புலியை அழைத்து இந்த குழந்தைகளுக்கு 7 குழந்தைகளுக்கும் பசியமர்த்த வேண்டும் என்று சொல்லி பால் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த புலியிடம் ஆணையிட்டாள் பத்ரகாளி அம்மா. அப்படி இருக்கும்போது அந்த 7 குழந்தைகள் அந்த புலிப்பாலை குடித்து வளர்ந்து வந்தார்கள். ஆமா. அந்த குழந்தைகளுக்கு பிறந்ததுல இருந்து புலிப்பாலை குடித்தே அந்த குழந்தைகள் வளர்ந்து வந்தது. அப்படி புலிப்பாலை குடித்து அந்த 7 பிள்ளைகளும் அந்த வனத்துக்குள்ளே எப்படி வளர்ந்து வருகிறார்கள்? புலிப்பாலை தான் குடித்து புலிப்பாலை குடித்து குழந்தைகள் 7 மக்களும் புலிப்பாலை குடித்தே வளர்ந்து வருகிறார்கள். செவ்வந்தி பூவெடுத்தே அதில் உன்முகம் பார்த்திருந்தேன். நீ வரும் நேரம் வானவில் கோலம் வாசல் வந்ததே, ஒரு பாடல் தந்ததே. செவ்வந்தி பூவெடுத்தே சரி. இந்த பிள்ளைகள் சாப்பிடக்கூடிய வயது. ஆமாமா. பால் குடிக்கிற வயது மறந்து சாப்பிடக்கூடிய வயதாயிடுச்சு. சரி. உங்களுக்கு யார் சாப்பாடு போடுவா? யார் உங்களை வளர்ப்பா என்று பத்ரகாளி அம்மாள் யோசித்து பார்க்கிறார். சரி. அதுக்கு பொங்கிப்படவா முடியும்? முடியாது. உடனே பத்ரகாளி அம்மாள் அருளாலே அங்கே ஒரு பால் குளத்தை உருவாக்கினார். பால் குளத்தை உருவாக்கிறார். பால் குளத்தை உருவாக்கினார். சரி. அந்த அத்துவன காட்டுக்குள்ளே பால் குளத்தை உருவாக்கினார். அந்த குளத்திலே எந்த நேரமும் பால் ஊற்றாக சுரந்து கொண்டிருக்கிறது. பால் ஊற்றாக சுரக்கும். அப்படி பால் ஊற்றாக சுரக்கும் போது இந்த குழந்தைகளை
ஆமா. இனிமேல் புலிப்பால் உங்களுக்கு தேவைப்படாது. ஆமாங்கப்பா. உங்களுக்கு பசியும் அடங்காது. ஆகையினாலே இனிமேல் இந்த குளத்தில் உள்ள பாலை குடித்துதான் நீங்கள் வளர வேண்டும். நீங்க பசி அமர்த்த வேண்டும். வளர வேண்டும். ஆமா. அப்படி இருக்கும்போது சரி, ஒரு நிபந்தனை இருக்கப்பா. என்ன தெரியுமா? சொல்லுங்கம்மா. பால் குடத்துல இறங்கி பால் குடிப்பது நல்லதுதான். சரி. உங்களுக்கு எப்ப பசிக்கோ அப்பப்ப வந்து பாலை குடிச்சு வயிறு நிறைச்சுக்கோ. காட்டுல உங்களுக்கு கால் கொண்டாட போய் விளையாடுக்கோ. ஆனால் பால் குடத்துல இறங்கும் போது ஒரு அடி தள்ளி நிக்கணும். எட்டி நின்றுதான் பாலை எண்ணி குடிக்க வேண்டும். என்ன செய்யணும்? எட்டி நின்று பாலை அருந்த வேண்டும். எட்டி நின்று பாலை அள்ளி குடிக்க வேண்டும். சரி, கை மட்டும் தான் போட வேண்டும். கையோடு அள்ளித்தான் குடிக்க வேண்டும். ஆமாம்மா. உங்க கால் அந்த பால்ல பட்டா குளம் வத்திரும். நீங்க பட்டினி அடங்கணும், ஜாக்கிரதை. ஆமா, குளம் வத்திரும். சரி, கால் பட்டா குளம் வத்திரும் அப்பா. ஆமா. கால் படாமல் எட்டி நின்று கையை எட்டி கொண்டு பாலை அள்ளி பருவீங்கள். ஆமா. பாலை குடித்து வளர்ந்துக்கங்க. சரி அப்படின்னு சொல்லி பத்ராளி அம்மாள் ஆணையிட்டார். உடனே பால் குளம் வந்தது. பால் குளம் எந்த நேரம் பற்றா சமுத்திரமாக பால் நிரம்பி வந்தது. சரி, இந்த குழந்தைகள் அப்பப்போ போய் பசிக்கிற நேரம் அவங்க அந்த பால் அள்ளி சாப்பிட்டு நினைச்ச நேரம் குடிக்கிறாங்க. ஆமா, அவங்க பாட்டு பசிக்கிறதான போய் பால் எள்ளி குடிச்சு சரி வளர்ந்து அந்த காட்டுக்குள்ளேயே சுத்திட்டு வராங்க. எங்கிட்டு பாதை தெற்க எது கிழக்க எது மேற்க எது எதுவும் தெரியாது. வடக்க எதுவும் தெரியாது. எப்படி தெரியும்? காட்டுக்குள்ள உள்ள பிள்ளைங்களுக்கு சுத்தினாலும் ஆலயத்துக்கு வந்துடணும். ஆலயத்துக்கு வந்துடணும். அந்த காட்டுக்குள்ளே சுத்தி விளையாடுவாங்க. மறுபடியும் அம்மா கோயிலுக்கு வந்து படுத்துருவாங்க. சரி, இதான் அவங்க வேலை. ஆமா, அப்படியே 4 குழந்தையும் போச்சு. அம்மா எத்தனை நாளைக்கு பாலை குடிச்சா நிறைய முடியும்? அதானே, அது பால் கூட அதுதான் இருந்த போதிலும் பரவாயில்லைன்னு சாப்பிட்டு தான் வந்தாங்க. சரி, அப்படி வரும்போது ஒரு நாள் என்ன ஆயிட்டுன்னா இவங்க எல்லாரும் பாலை குடிச்சு வயிற்று நடிச்சு விளையாட போயிட்டாங்க. சரிம்மா. அப்படி விளையாட போகும்போது அந்த வழியில சரி எட்டத்தில இருந்து ஒத்தேடி பாதை. ஆமா, அந்த ஒத்தேடி பாதையில சரி ஒரு பிராமணர் வந்தாங்க. பிராமணர் குடும்பத்தோட வராங்க. சரி, அப்ப பிராமணரு ஒரு குடும்பத்தோட வராங்க. அவங்க சரியான தண்ணி தாகம் வனத்துல. ஆமா, பிராமணர் ஒரு மனைவி ஒரு பொண்ணு. சரி, 3 பேர் அந்த வழியாக வந்தாங்க. சரியம்மா. அப்படி 3 பேர் வழியோட வரும்போது தண்ணி தாவம் நாக்க வளர்ந்தது. ஐயோ, தண்ணி இல்லையே. ஆமா, கிணறு இல்ல. ஆமா, தண்ணி இல்ல. நாவரச்சியோட 3 பேர் நடந்து ஒத்தோடி பாரு வந்துட்டாங்க. வந்துகிட்டு பொழுது இந்த பால் குடத்தை கண்ணில் கண்டாங்க. குளத்தை கண்டாங்க. பால் குடத்தை கண்ட விட்டு வைப்பாங்களா? பால் குடத்தை பார்த்த உடனே அவளா போய் அள்ளி குடிக்க போனாங்க. சரி சரி, அவங்களுக்கு இந்த நிபந்தனை தெரியாது இல்லையா? கால வைக்க கூடாது என்று தெரியாது இல்லையா? தெரியாம உடனே நம்ம எப்படி எங்கேயும் தண்ணி குடிக்க போனா மடமடன் தண்ணிக்குள்ள இறங்கி கையை கழுவி காலை கழுவி முகத்தை கழுவி தண்ணி அடி குடிக்கல. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க? சரி, மடமடன் தண்ணிக்குள்ள இறங்கி 3 பேர் இறங்கிட்டாங்க. உள்ள இறங்கி பசியில தண்ணி அள்ளி குடிக்கிறது. பால் அள்ளி காலை கழுவி முகத்தை கழுவி பால் அள்ளி குடிச்சிட்டாங்க. சரி, அந்த காலை இறங்கி உள்ள குடிச்சாங்க இல்லையா? பாலை குடிச்சிட்டாங்க. சரி, ஆனா காலை 3 பேர் காலை உள்ள இறங்கல. பசிய வந்து போச்சு. அப்படியே வறண்டுச்சு. குளம் வத்தி போச்சு. குளம் வத்தி போச்சு. சரி, குளம் வத்தி அப்படியே பெருசு அடைஞ்சிருச்சு. ஆமா ஆமா, பால் கூட வத்தி போச்சு. பால் கூட வத்தின உடனே வறண்டு போச்சு. அதானே, இந்த பிள்ளைய விளையாடிட்டு ஆசையா வந்து பால் அள்ளி குடிக்கிற ஓடியாந்தா அப்படியே வறண்டு போய் சரி இவங்க 3 பேரும் அப்படியே நிக்காங்க. குளத்துல ஒண்ணு இல்ல. ஆமா, பால் வறண்டு அப்படியே சரி போச்சு. ஆமா ஆமா, ஓடியாந்தான். அம்மா அம்மா பத்திரகாளி என்ன சோதனை? ஓடியாந்தா. சரி, என்ன பாருங்க, பால் குடத்துல யாரோ வெளியூருக்காரங்க வந்தவங்க உள்ள இறங்கிட்டாங்களா? நாங்க பார்க்கல. அதானே, பால் கூட வத்தி வறண்டு போச்சு. அதானம்மா, வயிறு பசிக்குது. இருக்கிற பாலை குடிச்சிட்டாங்க. என்ன செய்ய? அதானே என்று சொல்லி தாயிடத்திலே சொல்லும்போது அவள் பார்த்தா வெளியூருக்கு வந்தவங்க அவளுக்கு தெரியுமா? அதானே, என்னடா அந்த மாதிரி செஞ்சுட்டாங்களே, இப்ப உங்களுக்கு பசிய மத்த ஒண்ணும் வழி இல்லையே என்று சொல்லி அந்த 3 பேரையும் அந்த பத்ராளி அம்மத்துக்கு தலைகளை அப்படி நட்டி வச்சிட்டாங்க. மரமாக நட்டி வைத்தாங்க. அந்த குளத்துக்கு அவங்களுக்கு தண்டனை. சரி, தலைகளை தூக்கி 3 நாள். ஆமா, அந்த 3 பேர் தான் பனைமரம். 3 மரமாகிட்டது. பனைமரம் ஆயிட்டாங்க. ஐயரு கொண்டாடி பிள்ளைங்க. அதாவது சரி தென்னம்பிள்ளை அப்படி மரமாயிட்டாங்க. ஆமா ஆமா, மரமான உடனே என்னடா
போதனே அதானே அப்படின்னு சொல்லி சரி மரமாயிட்டாங்க. பால் குடம் வத்தி போச்சு. சரி 3 வரையும் நட்டுக்கு வச்சு போட்டு 3 வரை மரமாயிட்டாங்க. சரி அப்ப பத்திரம் என்ன சொல்லுது? ஆமா அப்பா மீண்டும் ஒரு பசி பால் வத்திச்சுன்னு கவலைப்படாத. ஆமா ஆமா பால் குடத்துல உள்ள வத்தினா பரவாயில்ல. சரி இன்னும் இந்த இதுல ஆமா பனமரத்துல பனம்பால் பதினி இறக்கி சாப்பிடுங்க. வருஷம் ஃபுல்லா உனக்கு எப்பயுமே உங்களுக்கு ஆமா பதினியில பனமரத்துல இருந்தாலும் சரி தென்னை மரத்துல இருந்தாலும் சரி ஆமா ஆமா பதினி இறக்கி சாப்பிடுங்க என்று சொல்லி சொல்லி பத்திராளி சொன்னா. சரி அப்ப பனமரத்துல ஏறணும்னா இவங்க பூரா விடல பிள்ளையா இருக்காங்க. திடீர்னு பனமரம் ஏறணும் இல்லையா? பழக்க வழக்கம் வேணும். உடனே யோசிக்கிறார். சரி பனமரத்துல சிறு பிள்ளையா இருக்காங்க. பனமரத்துல ஏறி அங்க இருந்து விழுந்தாங்கன்னா கையால முறிஞ்சு போனா யாரு உங்களை பாப்பா சொல்லி சொல்லி அந்த காட்டில் ஒரு மூலிகளை தயாரித்து அத தேவி அந்த இது பச்சளையாக களிம்பு சேர்த்து மூலிகளை சேகரித்து சரி அதை ஒரு சிரட்டையில வச்சிருக்கிறார். பிள்ளைய மரத்துல இருந்து விழுந்துட்டா களிம்பை பூசினா காய ஆறணும் அப்படி கையில வச்சுக்கிட்டா. சரி அங்க மரத்துல இருந்து இவங்களை ஏத்தி விடுதா பனமரத்துல. சரி அதாவது சொல்லுங்க அவருடைய பத்திராளியோட ஆயுதங்களை வைத்து இந்த கால கட்டுறத நாளு இந்த தோல்ல போடுறது கூட சரி எல்லாம் தயார் செய்து கொடுத்து விட்டு பனையில ஏறி பனம்பால் எடுத்து வாங்கப்பா என்று சொல்லி அனுப்பினாள். சரி அப்படி அனுப்பும் போது பத்திராளி அம்மா கீழே மரத்தை கீழே உட்கார்ந்து இருக்கா. சரி சொல்லி விடுதா. என்ன சொல்றா? அப்பா பணம் பதினி இறக்குறது தப்பு இல்ல இறக்கி நல்லா இருக்கான்னு ருசி பார்க்க கூடாது. பாத்துறாங்க ருசி பார்க்க கூடாது. ஆமா ஒன்ன போல பனமரம் இறக்கி கீழே கொண்டு வந்தேயானா உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பங்கு வச்சு கொடுப்பேன். பகுத்து கொடுப்பேன். சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பனமரம் சாப்பிட்டு ஒரு பசி தீர்ந்துடும். சரி நாளை அப்படின்னா நீங்களே பதினி இறக்கி சாப்பிடுற மாதிரி உங்களுக்கு தைரியம் வந்துடும். சரி என்று சொல்லி அந்த களிவை கையில் வைத்துக் கொண்டு பத்திராளியாம மரத்தடியில உட்கார்ந்து பனியில ஏற்றி விட்டாள். சரி பனி இறக்கி சாப்பிடாம எச்சிப்படுத்தாமல் கீழே கொண்டு வா என்று சொல்லி சொல்ல இவங்க ஏறி போய் பதினி இறக்கிட்டாங்க. சரி ஏற்றிட்டா பதினி இறக்குறாங்க. பசி பொருட்களை சரி கீழே விழுந்து அம்மாட்ட கொண்டு கொடுக்கணும். அம்மா சொன்னதுபடி நம்ம நடக்கணும் அப்படிங்கிற விவரம் இல்லாம சரி பறிச்ச உடனே பசியில அந்த முட்டி தூக்கி அங்க பனமரத்துல இருந்து கீழே விழுந்து எண்ணெய் கொடுத்து அம்மா பகிர்ந்து கொடுக்க அந்த மரத்துல இருந்துட்டே அந்த முட்டி இருக்கு இல்லையா அது அந்த பதினெட்டுக்கு அப்படியே அங்க இருந்து ஊத்துனா இல்லையா? பதினி வாழ கபாலிக்கு இறக்கி கொண்டு வந்து அம்மா கையில கொடுக்க பொறுமை இல்ல பணம் வந்துட்டு அண்ணாங்கிறது வாயில ஊத்துனாங்க. அது அப்படியே விழுந்து அம்மா மேல அப்படியே சிந்துது. சரி பார்த்தா தாய் சொல்ற வார்த்தையே கேட்க மாட்டேங்கிறப்பா எப்படிடா நான் உங்களை காப்பாத்த போறேன் கோவம் வந்துருச்சு. சரி அதுக்கப்புறம் அப்படியே குடிச்சிட்டு மிச்சத்தை கொண்டு வந்து சரி அவளால ஒண்ணும் செய்ய முடியல. சரி எப்படினாலும் உங்களை காப்பாத்தி ஆளாக்கலாம்னு நினைச்சேன். ஒரு சொல்லோட கேட்க மாட்டேன்றீங்களே. பதவி எச்சிப்படாம கொண்டு வர சொன்னேனே கேட்காம பதவி எப்படி சிந்தி எச்சிப்படுத்தி கொண்டு வந்தீங்களே சொல்லி அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. உடனே அந்த பதவியை கொண்டு வந்து இறக்கிய உடனே சரி உங்களுக்கு இந்த சொன்ன மாதிரி கிளிக்கு ரெக்க முளைச்ச மாதிரி ரெக்க முளைச்சிருச்சு. இனி உங்களை என்ன கட்டுப்படுத்த முடியாது. ஆகையினால இந்த இறக்கிய பதவியை ஆளுக்கு கொஞ்சமா பகிர்ந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு போட்டு இனிமேல் இந்த பனமரத்துல அடியில இருந்து இதுல உள்ள பனம்பாலை குடிச்சு நீங்க வளர்ந்துக்கோங்க. தேடி வர வேண்டாம். இனி என்ன என் முகத்துல முழிக்காதீங்க. சரி என்னைக்கு என் சொல்ல நீங்க கேட்கலையோ உங்க இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சீங்களோ இனிமேல் இந்த அம்மாவை தேடி நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லி கோவிச்சு கொண்டு பனம்பாலை பகிர்ந்து சாப்பிடணும்னு அங்கட்டே ஒப்படைச்சிட்டு சரி அந்த மட்டும் இந்த களிப்பை கொடுத்து வந்துருச்சு. பனமரத்துல ஏறும்போது சரி தவறி விழுந்தா விழுகும் போது ஒண்ணு சொல்லாம விழுந்தீங்கன்னா ஒண்ணு விழுகும் போது என்ன நினைச்சு கூப்பிடு அம்மா பத்திரகாளின்னு சொல்லிட்டு விழுந்தீங்கன்னா சரி நான் வந்து உன்னை காப்பாத்துவேன். அதானே ஒண்ணும் சொல்லாம விழுந்தீங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாதப்பா அதானே என்று சொல்லிவிட்டு சரி இந்த சிரட்டையில உள்ள களிப்பை கையில கொடுத்துட்டு அங்க இருந்து விழுந்தா சரி இந்த களிப்பை தரணும்னா உங்களுக்கு புண்ணு காயாரிடும் என்று சொல்லிவிட்டு குழந்தைகளை விட்டு விட்டு பத்திரகாளி அம்மாவை கோவித்து விட்டுட்டு
போயிட்டா. தன்னுடைய நான் இருக்கிற இடத்துக்கு போறேன். சரி. நீங்க இந்த பணம் பாலா குடிச்சு வளர்ந்துக்கோங்க. இனிமே உங்களை நான் காப்பாற்ற முடியாது. ஆமாம்மா. கோபத்தோடு கிளம்பினாள் பத்ரகாளி அம்மாள். சரி. போன உடனே இந்த 7 பையன்களும் மீண்டும் எப்போ அந்த பதினி சேருதுன்னு சொல்லி அந்த பதினி மரத்துல ஏறி பதினி எடுத்து இந்த தென்னங்களை எடுத்து அப்படியே சாப்பிட்டு மறுபடியும் ஆள் படைச்சு உயிர் வளர்த்தாங்க. சரி. அப்ப போகும்போது ஒரு வார்த்தை சொன்னா, என்ன சொல்றா? இன்னும் ஒண்ணு சொல்றேன், அதையாவது கேளுங்க. சரி. அதாவது சொல்லுங்க, இந்த லோகத்திலேயே 4 திசைக்கு போகலாம். எப்படி தெரியுமா? சொல்லுங்க. கிழக்கு திசைக்கு போங்க. ஆமா. மேற்கு திசைக்கு போங்க. போங்க. தென் திசைக்கு போங்க. சரி. வடக்கு திசை போகாதீங்க. வடக்கு திசை போகாத. சரி. வடக்கு திசை போனேனா? ஆமா. வறுமையில வாழ்வ மகனே, அதையாவது கேளு. கேளு. என் பேச கேளு. சரி சரி சரி. 4 திசையில 3 திசை போனீங்கன்னா பிழைச்சிருப்பேன். பிழைச்சிருக்க. வடக்கு திசை போனீங்கன்னா வறுமையில மீண்டும் பட்டினி அறுத்து சாவு. பசியோட வறுமையில வாடு. வடக்கு திசை போனீங்கன்னா வறுமையில வாடு. சரி என்று பத்ராளி அம்மாள் ஆணையிட்டு சொன்னாள். இனிமையாவது புத்திசாலித்தனமாக பிழைச்சிக்கோங்க. சரி. இனி இந்த தாயோட அனுகிரகத்தை உங்களுக்கு தேடாதீங்க. ஆபத்து காலத்துல என்ன கூப்பிடுங்க, நான் வருவேன். அப்படி உங்களை விட உடனே வருவேன். உங்களுக்கு ஆபத்துல வந்துட்டா சரி அம்மா பத்ராளின்னு கூப்பிட்டு நான் உடனே வந்து நிப்ப உடைய உயிரை காப்பாத்துவேன். அதுக்கடுத்து நீங்க உங்களால குறைச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த பத்ராளி அம்மாள் இந்த குழந்தைகளை விட்டு விட்டு அப்படியே பத்ராளி அம்மாள் இருப்பிடத்துக்கு சென்று விட்டார். 7 குழந்தைகளும் தென்னங்கல்லை இறக்கி விட்டு மீண்டும் வளர்ந்து வாலிபனானார்கள் அந்த குழந்தைகள். சரி. அப்படி வரும்போது என்ன சொன்னாள்? எந்த திசை 3 திசை போங்க, வடக்கு திசை போக வேண்டாம், உண்மையிலே வாழ்வீர்கள் என்று சொன்னால் இல்லையா? அது மாதிரி எந்த காட்டுக்குள்ள வளர்ந்ததுனால முதல்ல காட்டுக்குள்ளே வளர்ந்துட்டாங்க இல்லையா? அதனால எங்கிட்டு வடக்கு எங்கிட்டு தெற்கு அப்படி எந்த திசையும் தெரியல. உடனே குழந்தைகள் பழப்பாறை சாப்பிட்டுக் கொண்டு எப்படி வளர்ந்து வருகிறார்கள்? எப்படி வளர்ந்து வருகிறார்கள்? காலு போனே எங்கேயாவது போய் மகத்துக்கு ஆகாரம் தேடி படைக்க வேண்டும் என்று சொல்லி போனால் அந்த காட்டுக்குள்ள சுத்தி சுத்தி வராங்க. எந்த திசையில வெளியேறி போவோம் என்று தெரியல. ஆமா. காட்டுக்குள்ளே விளையாடுறதுனால எந்த பாதையை போனா அந்த காட்டை விட்டு வெளியே போகலாம் என்ற விவரம் தெரிய மாட்டேங்குது. அப்படியே சுத்தி சுத்தி காட்டுக்குள்ளே சுத்தி சுத்தி நடந்து வந்தாங்க. அப்ப பத்ராளி அம்மா சொன்னது மாதிரி போக்கு இடம் எதுவும் இல்லாமல் எப்படி போக வேண்டும் என்றும் தெரியாமல் தத்தளிந்து வரார்கள் காட்டுக்குள்ளேயே. இருக்கும்போது என்ன சொன்னா தெரியுமா? கீழ்நாடு போனையானால் கீர்த்தியோட வாழ்ந்துடுவர். தென்னாடு போனா திறமையோடு வாழ்ந்துடுவர். மேல்நாடு போனால் மேன்மையோடு வாழ்ந்துடுவர். வடநாடு ஓடையானால் மகனே வறுமையோடு வாழ வேண்டும். அதனால வடநாடு போக வேண்டாம் சொல்லி
அப்படி சொல்லிக்கொண்டு பத்ராளி அம்மாள் ஒப்படைத்து போனவுடனே காட்டுக்குள்ள வளர்ந்த காரணத்தினாலே எந்த திசை போவோம் என்று தெரியாமல் கால் போன்ற விடமெல்லாம் போறாங்க. எந்த திசை போவது தெரியாமல் ஏதாவது ஒரு திசையில போன எந்த திசை யாருக்கா தெரியுமா? அப்பா கழிச்சு கிழக்க போகாத, மேற்க போகாத, வடக்க போகாத, எந்த திசை வடக்க எந்த திசை கிழக்குன்னு யாருக்கும் தெரியாதடா என்று சொல்லி அந்த பிள்ளைகள் காடுமணியே பொக்கெல்லாம் நடந்து வருகிறார்கள். அப்படி வரும்போது எங்கே வருகிறார்கள்? அந்த 7 நல்ல எந்த திசையும் தெரியாது இருந்தாலும் எந்த திசையாவது போவண்டா எப்படி நம்ம வயிறு வளைக்கணும் என்று சொல்லி காடு வனங்களை கடந்து அப்படி வரும்போது எந்த திசை போகக்கூடாதுன்னு பத்ரகாளி அம்மா சொன்னாலும் அதே திசைக்கு மதுரை நகருக்குள்ளே நுழைந்தார்கள். சென்று மதுரை நகருக்குள்ளே சென்று அப்படியே காடு வழியாக போனாங்க. சரி, அப்ப அந்த வைகை நதிக்கரம் மதுரையிலே வைகை நதிக்கரம் போகும்போது வைகை நதி உடைந்து சரி அந்த உடந்தை சீர்திருத்தம் பண்ணுகிறார் யாரு? மதுரையில யாருடைய ஆட்சி? பாண்டிய மன்னனுடைய ஆட்சி நடக்கிறது. அப்ப நடக்கும் போது மதுரை நகருக்குள்ள நுழைஞ்சாங்க. இந்த இடம் தான் வடதசா அம்மா போனன்னு சொன்ன இடம் அவங்களுக்கு தெரியாது. வடதசா போனாங்க, மதுரை நகருக்கு நடந்து காட்டு வழியே போறாங்க. சரி, அந்த ஊர்ல போனா அங்க பஞ்சம் தலைவிரிச்சு ஆடி குடிப்பதற்கு கஞ்சி இல்லை. சரி, பஞ்சம் தலைவிரிச்சு ஆடியது அந்த ஊருக்குள்ளே. சரி, ஊருக்குள்ள போய் இப்ப நம்ம ஊர் மாதிரி போய் அம்மா பசங்களுக்கு தண்ணி விடுனா தண்ணி விடுக்க ஆளு இருக்கா? கஞ்சி விடுனா கஞ்சி விடுக்க ஆளு இருக்கா? எதுவும் கிடையாது. சரி, காட்டுக்குள்ள நடந்து அப்படியே போனாங்க. ஊருக்குள்ள நுழைஞ்சாங்க. ஊருக்குள்ள நுழைஞ்சா அங்க போய் கேக்குறாங்க, ஐயா நாங்க காட்டுக்குள்ள இருந்து வரோம், எங்களுக்கு பசிக்குது, பசிக்கிறதுக்கு இங்க ஏதாவது உணவு கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்குமா என்று கேட்டார்கள். ஒரு பழங்களை இருந்தார். நீங்க யாரப்பா, எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டாங்க. நாங்க காட்டுக்குள்ள இருந்து வர்றோம், எங்களுக்கு தாய் தகப்பன் கிடையாது. பெத்தது பார்வதி, பத்ராளி அம்மனோட குழந்தைகள் அப்படியே வளர்ந்து வந்தோம். சரி, இப்போ பசியால துடிக்கிறோம், எங்களுக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா, இல்ல ஏதாவது வேலை செய்யறதுனாலும் செஞ்சு சாப்பிடுறோம். சரி, யாரப்பா இங்க வேலையும் கிடையாது, சாப்பிட்டதுக்கு உணவும் கிடையாது, எதுவும் கிடையாது என்று சொன்னாங்க. அப்ப நீங்க எல்லாம் எப்படி சாப்பிடுறீங்க? அந்த கொடுமையை கேட்ட பாண்டிய மன்னனுடைய ஆட்சி இப்ப நடக்கு. ஆமா, வைகை கரை உடைஞ்சு கிடக்கு. சரி, தினந்தோறும் வீட்டுக்கு ஒரு ஆளு போய் அங்க மண்ணு சமக்கணும், கூட மண்ணு சமக்கணும். அங்க போய் கூட மண்ணு சமந்தா தான் எங்களுக்கே கஞ்சி கிடைக்கும். ஆமா, வீட்டுக்கு ஒரு ஆளு போகணும், புட்டு கிடைக்கும் தினந்தோறும். ஆமா, அப்படி வீட்டுக்கு ஒரு ஆளு போய் அங்க வேலை செஞ்சா சாப்பாடு, அது சோறு கிடைக்காது, புட்டு கொடுப்பாங்க. ஒரு வேலை கூட மண்ணு சமந்தா புட்டு கொடுப்பாங்க. புட்டு எப்ப? காலை கஞ்சி மத்தியான கஞ்சி எல்லாம் கிடையாது. மதியம் ஒரு வேலை கொடுப்பாங்க புட்டு. ஆமா, புட்டு காலையில கூட மண்ணு சமந்து சரி மதியம் போல புட்டு கொடுத்தாங்க. அந்த புட்டை வாங்கி சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அந்த வேலையை முடிச்சு வீட்டுக்கு வரணும். இதுதான் எங்க பிழப்பு. நீங்க சாப்பாடு எல்லாம் பார்க்க முடியாது, வேலைன்னு கேட்க முடியாது. இப்படிதான் எங்க பொழப்பு ஓடுது தம்பி அப்படின்னு அந்த கிழவி சொல்லுச்சு. அப்படி சொல்லும் போது அப்படியான சரிடா நம்மள அந்த வேலையா செய்யலாம் அப்படின்னு 7 பேர் போனாங்க. அந்த வேலைக்கு ஆளுங்க போறாங்க, அவங்களை கேக்குறாங்க, நாங்க கூட மணி சமக்க தான் போறோம், நீங்க எங்க
கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி, எங்களோட கூட மனுஷன் வந்தா மதியம் போல புட்டு கொடுப்பாங்க. ஆமா, சாப்பிட்டு முடிச்சு வச்சுக்கலாம். அதை சாப்பிட்டு அன்னைக்கு கூட கழிச்சு வந்துருவோம். அது மாதிரி எங்க கூட வாரையிலான்னாங்க. சரி, என்னடா செய்ய, வேற வழியில அவங்களோட போகட்டு 7 பேர் வந்தான். ஆமாமா, கூட முடிஞ்சு கூட கிடந்துச்சு. சரி, கூட மனுஷன் வந்ததுக்கு அப்புறம் மத்தியானம் தான் கொடுக்க மாட்டாங்க. போய் வரிசையை நிப்பாட்டி வீட்டுக்குள்ள எத்தனை வீட்டுக்கு அத்தனை வீட்டு ஆளு வரணும். ஆமா, ஒரு ஆளு குறைஞ்சாலும் ஆளை விட்டு போயிட்டு விடுவாரு பாண்டிய மண்ணை. சரி, சோமில்லாம கிடந்தாலும் போகணும். போக மாட்டேன் முடியலன்னு சொல்லக்கூடாது. அப்படி ஒரு கட்டளை. சரி, இவங்களை கூட்டிட்டு போய் இந்த மாதிரி கூட மண் சமக்க சமங்கன்னு சொன்னாங்க. சரி, இவங்க என்ன செஞ்சு அப்படியே செட்டா நின்னுக்கிட்டாங்க. முதல்ல புட்டு கொடுங்க, கூட மண் சமக்கவா? ஆமா, கூட மண் சமந்து இந்த புட்டு வாங்கிட்டீங்க. அப்படி எல்லாம் நாங்க சமக்க மாட்டோம். சரி, சமக்க மாட்டீங்க. பசிக்கு சொந்தம் கூடயே தொட மாட்டீங்க. சரி, நாங்க யார் தெரியுமா? பத்திரகாளி பத்த மக்க. அப்படி சொல்லு, அப்படி சொல்லு, அப்படி. பத்திரகாளி பத்த மக்கட பசி இருக்காதா? பத்திரகாளி பத்த மக்க. ஆமா, கூட மணெல்லாம் தொட மாட்டோம். எங்க சரித்திரத்திலே கிடையாது. அந்த கூட மணத்தை வந்து இந்த புட்டத்துக்கு எனக்கு அவசியம் இல்ல. கூட மணெல்லாம் தொட மாட்டோம். சரி, ஏய், கூட மண சமக்க மாட்டேன். ஆமா, இங்க உள்ள கட்டளை என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன கட்டளை சொல்லு பாப்போம். கூட மண சமக்காம பாண்டிய மன்னனை விட்டு மீறி போன வச்சுக்கோ. சரி, உன் தலை அப்படியே துண்டிக்கப்படும். யானை காலில் எத்திடுவாங்க. தலை எப்படி போகும் தெரியுமா? எப்படி போகும்? கழுத்தளவு குடிய வெட்டி ஒன்னால புதைச்சி மண்டை மட்டும் தான் மேல தெரியும். சரி, யானை பட்டத்தை யானை அவுத்து விடுவாங்க. ஒரு எத்து குட்பால் இந்த மாதிரி எத்தும். சரி, உன் தலை உருண்டு 1 மைல் தூரம் ஓடும். ஆமா, பரவாயில்லையா? அதுதான் இங்க நிலைமை. சரி, இல்லைன்னா ஒழுங்கா புட்டத்தை கூடை சமந்து புட்டு தண்ணு அப்படின்னாங்க. சரி, அந்த தலை உருண்டு போனா கூட போயிட்டு போகுது. கூட மண் சமக்க மாட்டேன், கூட மண் கூட தொடவே மாட்டேன். அதான் அப்படின்னு தம்பீரவன் என்னாங்க. சரி, 7 பேர் வந்தாங்க இல்லையா? 7 பேர்த்துல சரி ரொம்ப அதிகமா பேசுறான்டா அப்படின்னு சொல்லி 2 பேர்த்த கொண்டு போய் சரி அந்த கழுத்துல புளிய தோண்டி அதுல நிப்பாட்டி சரி யானை அவுத்தாங்க. சரி, பட்டத்து யானை தலையை சிதற சொல்லி பட்டத்து யானை வந்துச்சு. அப்படியே குட்பலத்த மாதிரி 2 எட்டு வச்சு 2 பேர் மண்டை ஓடிச்சு. பந்து உருண்ட மாதிரி உருண்டு ஓடிச்சு. அந்த ஓடுற மண்டை என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லிட்டே போகுது? அந்த உருண்டு ஓடுற மண்டை சொல்லுது 7 2 தடவை ஓடினாலும் 5 பேர் இருக்கான். சரி, எவனும் கூட தொட மாட்டான். கூட தொடாதே சொல்லிட்டு தொடாதன்னு சொல்லிட்டே ஓடிச்சு. அந்த மண்டை உருண்டு ஓடிச்சு. சரி, 2 பேர் போயிட்டு 5 பேர் இருக்க. ஆமா, அந்த மட்டும் நீ தலைய கூட்டினாலும் சரி, எங்களையும் அவனோட சேர்த்து கொண்டாலும் சரி. ஆமா, கூட மண்ணை தொட மாட்டோம். ஆமா, கூட சமக்க மாட்டோம். ஆமா, கூட மண்ணை தொடவே தொட்டு பார்க்க மாட்டோம், சமக்க மாட்டோம். சரி, உனக்கு அடிமையா வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி மீறி அவன் பாண்டியவனை கட்டளை இட்டான். உன் கட்டளையாவது ஒண்ணாவதியா? ஆமாமா, அப்படிலாம் சமக்க முடியாது. சரி, பட்டியாடு செத்தாலும் சமந்தா கூட மண் சமந்து புட்டுதீங்கன்னு அவசியம் இல்லை சொல்லி சொல்லிக்கொண்டு அங்க இருந்து மீண்டும் தப்பிச்சு வந்துட்டாங்க. ஆமாமா, அப்படி இருக்கும்போது ஆமா அந்த ஊர்ல சரி எல்லாரும் போய் காலைல வந்து எண்ணி பார்க்கணும். எத்தனை வீட்டுக்கு அத்தனை நாள் வந்திருக்கான்னு எண்ணி பார்க்கணும். சரி, அப்படி பார்க்காங்க. ஒரு வீட்டுல ஒரு கிளவி ரொம்ப முடியல. சரி, அந்த கிளவியால எந்திரிச்சு போக முடியல. எந்திரிச்சு போக முடியாம அது எப்படி போய் கூட பண்ண சமக்கும் முடியல. அந்த காவலாளி வந்து கூப்பிடுறான். சரி, எல்லாரும் வீட்டுல ஆள் வந்துச்சு, உன் வீட்டுல ஆள் வரலவா? ஐயா, நான் முடியாம படுத்து கிடக்கேன், நான் வந்து எப்படி கூட பண்ண சமக்க முடியாம செத்தாலும் அங்க வந்து சாவு வெட்டிச்சு வான்னு சொல்லி கூப்பிடுறான். சரி, இந்த வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டே இருந்தாரு. யாரு? சிவபெருமா பார்த்தாரு. பாண்டியவன ஓவரால் ஆட்டம் போடுதான். நம்ம ரொம்ப ஆடுறானே. சாவப்பறகளே வந்து கூட மனுஷன் எப்படி சமப்பா அப்படி சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. சரி, சரின்னு வந்து அரட்டிக்கிட்டு இருக்கான். யாரு? காவலாளி வந்து. ஆமா, இப்ப வாரையா என்ன செய்ய போற? சரி, கூட மனுஷன் எந்திரிக்க முடியாம கிடக்குற கிளவி. சரி, அப்படியே ஒரு கூலியாளர் வேகத்துல வந்தாரு. ஆமா, யாரு? சிவபெருமா. அப்படியே கரங்கி ஒரு கிழிஞ்ச வேஷ்டியை கட்டிக்கிட்டு சரி அப்படியே வந்தாரு. ஆமா, வந்து பக்கத்துல நின்னாரு. சரி, எதுக்கு அந்த அம்மா முடியாத போட்டு கூப்பிடுறீங்க அப்படின்னாரு. நீ யாரியா? உன் வேலை அதை பார்த்து அப்படியே போ
அங்க ஆளு குறையுது, அந்த வீட்டு ஆளு வரலன்னு அங்க என்ன பிடிச்சு உட்காந்துருக்காங்க. நான் கொண்டு ஒப்படை கேட்டேன், ஏன்டா வேணும், அதனால அந்த அம்மாவை கூட்டிட்டே போகணும்னா. சரி, உனக்கு அந்த அம்மாவுக்கு பதில் ஆளு வேணும். ஆமா, இந்த அம்மா முடியாம படுத்திருக்கு, அதுக்கு பதிலா நான் வரேன் என்று என்னைய கூட்டிட்டு போங்க பாண்டிய பண்ணேன். சரி சரின்னு கூட்டிட்டு போனான். பாண்டிய பண்ண பார்த்தாரு. ஆமா ஐயா, என்னமா அந்த கிழவிக்கு ரொம்ப முடியல. சரி, இது யாரோ சொந்தக்காரன். ஆமா வந்தாரு. அவங்களுக்கு அந்த கிழவி பேரு நான் மனுஷன் மக்கள் சொல்றாரியா. சரி, எனக்கு உங்களோட புட்ட குத்த நானும் சொல்றாரு. சரி, அதனால கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி கூட்டிட்டு போனான். சரி அம்மா, சரின்னு போனாங்க. எல்லாரும் அந்த கரையில மண்ணள்ளி போட்டு சமக்குறாங்க. கூட பண்ணி சமக்காங்க, கூட நிறைய மண்ணள்ளி போட்டு சமந்தாங்க. சரி, சமக்கும் போது இவரும் கூட சேர்ந்து சமக்காரு. சரி, சிவபெருமா ஆமா ஆளாடால சமக்கணும்ல, புட்டு கிடைக்காது, வேலை பதில் போயிருக்கோம்ல. சரி, அப்படி சமந்தாரு. சரி, மண்ணெல்லாம் சமந்து போட்டுட்டு ஆமா மதியம் போல ஆச்சு. புட்டு கொடுத்தாங்க, புட்டு கொடுத்துக்க. சரி, அந்த புட்டு வேகுது. ஆமா, வேகும்போது ஒரு சாமியை பட்டு கும்பிடுறாரு. இந்த புட்டு பூரா ஒண்ணும் உருப்படி ஆகக்கூடாது, உதுந்துடணும், பூரா உதுந்துடணும். சரி, புட்டு பூரா உதுந்துருந்து சாமியை கும்பிட்டாரு. அந்த புட்டை பிடிச்சு இப்படி அவசான குட்டி குட்டியா இருக்குல்ல. சரி, ஒண்ணு இல்லாம பூரா உதுந்து போச்சு. சரி, அப்ப என்னைக்கும் குடுக்குற மாதிரி இல்ல புட்டு. எல்லாரும் பசி என்னன்னு புட்டு வாங்கிக்கும்போது அவங்க தட்டை எடுத்து புட்டு வாங்கினாங்க. சரி, பிடிக்க வர மாட்டேங்குது, புட்டு பிடிக்க வர மாட்டேங்குது. என்னன்னைக்கு புட்டு உதுருது, பிடிக்க வர மாட்டேங்குது, நல்லாவே இல்ல. எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டான்ட்டு பசியோட வாங்கி அவளா சாப்பிடுறவங்க. ஆமா, எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாண்டே போனாங்க. சரி, இவர் போனாரு, கட்ட சம்பளம் போட்டாரு, கட்ட கொண்டு போனாரு. ஆமா, தள்ளி போட்டாங்க. சரி, மறுபடியும் நீட்டிக்கிட்டே இருந்தாரு. சரி, என்னையா போறது, அவங்கள வேண்டாங்க அந்த எனக்கு மொத்தமா நான் சாப்பிடுறேன், அவங்க வேண்டாண்டு போறாங்க. ஏயா எனக்கு வேணும் பசிக்குது, நீ என்ன போட்டு அப்படின்னாரு. சரி, சரின்னு தட்டினரே அள்ளி புட்டை போட்டாங்க. சரி அம்மா, வாங்கிட்டு போய் ஒரு ஆலமரத்தை அடியில உட்காந்து சரி நல்லா புட்டை அள்ளி அரை கட்டினாரு. நல்லா சாப்பிட்டாப்ல. ஆமா, வயிறு நிறைஞ்சிருச்சு. சரி, அப்படி போய் அங்க தண்ணி எடுத்த குடத்துல அதை வாங்கி தண்ணி அள்ளி குடிச்சாரு. நல்லா குடிச்சாரு. சரி, அது நிறைஞ்சிருச்சு. ஆமா, வந்தாரு. சரி, அந்த ஆலமரத்துல அடியில் நடந்துருக்கும் இல்லையா. ஆமா, துண்டை விரிச்சாரு. சரி, நல்ல குடத்து உரகம் புரட்ட, சரியான உரகம், சரியான உரகம். சரி, குட்டத்தினோட தண்ணி குடிச்சிட்டு போயிட்டு வக்கான சேர்ந்து வக்கான சேர்ந்து நினைச்சு போய் உறங்குறாரு. சரி, உரட்ட போட்டு ஆமா ஆயிடுச்சு. எல்லாரும் எந்திரிச்சியா வாங்கயா மண்ணு சமக்கான எல்லாரும் போய் சமக்காம அதுல எந்திக்க மாட்டாங்க. எந்திக்க முடியல, எந்திக்க முடியல, எந்திக்கவும் இல்லை. ஆமா ஆமா, அதுக்கப்புறம் என்னடா சரி இது என்னடா புதுசா வந்தாலும் இப்படி உறங்குறேன். அதானம்மா, விட்டு இருக்கிற இடத்துல என்ன கூட என்ன கொண்டு வாங்கி தின்னு ஓட்டு. அதான மக்கள் எனக்கு நடிக்க மாட்டாங்க, நடிச்சு படுத்து கிடக்க எடுப்புக்கடான்னு ஆளுக்கு தட்டி தட்டி எடுக்கிறாங்க. மூச்சை காணும். சரி, கரண்ட் படுக்கல பொண்ணுச்சேல மூச்சே விடல, அப்படி உறங்குறாரு. உறக்கம் இருக்கு. சரி, எடுப்பு எடுப்பு பார்த்தாங்க, ஒருத்தர் வரல. சரி, மண்ணட பிச்சை என்னடா ஒரு ஆள் குறையுது. ஆமா, ஐயா எனக்கு புதுசா வந்து தின்னுட்டு மக்கள் தேர்தல் நடிச்சுட்டு கிடக்கான். எந்திக்க மாட்டாங்க, எடுப்புனா எந்திக்க மாட்டேன். ஆமாம்மா, அப்படின்னா எவன்டா அது எந்திக்காது. சரி, அப்படின்னு சொல்லி பாண்டியம்மன் வராரு. ஆமாம்மா, பாண்டியம்மன் என்ன பண்றாரு, என்ன வராரு, சாட்டை சவுக்க உண்டாரு. ஆமா, சவுக்கையை கொண்டு வந்தாரு. நல்ல கொரட்டோட்டு உறங்கினாரு. யாரு எழுதி பார்த்தாரு, எந்திக்கல. சவுகால ஒரு இழுப்பு எடுத்தாரு. சிவபெருமானுக்கு சவுகால ஒரு இழுப்பு எடுத்தாருல, அங்க இழுத்துட்டு இவர் முதல் தடவை ஒரு அடிக்கு பின்னாடி விழுவுது. சபக்கால அங்க அடிக்க அடிக்க இவர் முதுல விழுந்து முது நடிச்சு நடிச்சு கொடுக்காரு. என்னடா அங்க அடிச்சு அப்படி நமக்கு அவர் அப்படியே கிடக்காரு, மூச்சே காட்டல. அடிக்கிற அடிக்கிற இவன் முதுல விழுந்துச்சு. அப்படியே தெரிய தெரிய பார்த்தேன், என்னடா அது அவன் அடிச்சா நம்ம முதுல அடி விழுகுது, அவன் அடிச்சா நம்மளுக்கு அடி விழுகுது அப்படின்னு. எதுக்கு அவர் அடிக்காது சொன்னா அவங்களுக்கு ஒரு அடி இருக்கிறவங்களுக்கும் அப்படிச்சு அடி. அதுக்கப்புறம் முன்னாடி எழுதுறாங்க, யாருடா இவன் அவனுக்கு அடி விழுந்தா நமக்கு அடி விழுகுது, எதுக்கு உறங்குறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேர்த்து பாக்குறாங்க. கடைசி அவர் எந்திக்க முடியல. எல்லாரும் அடி எல்லாரும் முதுல அடி விழுகும் அப்படியே தெளிச்சு போறாங்க. ஆமா, அதிசயமா இருக்கு. உனக்கு அடி விழுந்தா எங்க முதுல எந்திக்கவும் மாட்டேன்றான், அடிக்கிறான், அடிக்கடிக்க நம்மளுக்கு விழுகுது அதான அப்படின்னு சொல்லி எடுப்புனா அப்புறம் பதறாம எந்திரிச்சு கொட்டாய் விட்டு உட்கார்ந்து இருந்தாரு. மனுஷன் வந்து பிறப்படி பெற்ற உடனே
அப்படி உட்கார்ந்துட்டாரு. சரி. அப்பதான் ஆமா எப்ப நீ யாரு எதுக்கு இப்படி எங்க உயிரை வாங்குற? அதானே. நல்ல புட்டத்தினோடு தண்ணியை குடிச்சு போட்டு பக்கத்துக்கு எனக்கு நினைச்சிட்டு கிடக்க. அதானே. அடி போட்ட ஒன்ன கட்டி கொடுத்தா என்ன கட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாட்டிய பண்ணோட அந்த மனுஷ இருக்கிறவங்க எல்லாம் கூடி இருந்து கேட்டாங்க. அப்பதான் எந்திரிச்சு நின்று உட்கார்ந்துக்கிட்டு தன்னுடைய சுயரூபத்துல காட்டினாரு. அடே பாண்டிய மண்ணா, நீ ஆட்சி இருக்குன்னு சாக போற கல்வியா இருந்தாலும் மனுஷ பார்க்கணும். மனுஷன் தான் புட்டு கொடுப்பையா? உனக்கு கூட அதிகாரம் யாரா கொடுத்தது? மக்களை பதைக்கிறதுக்கு அவனுடைய ஆட்சியில இருந்துச்சாங்க. இப்படி மக்களை எல்லாம் அடிச்சு இந்த புட்டுக்காக வேண்டி சாக போற கல்வி எல்லாம் அடிபடிச்சு வேலை செய்யட்ட புட்டு அவங்களுக்கு இருந்துச்சு. அடிதானே வேலை செய்யட்ட இப்படி அடிச்சு நீ வேலை வாங்கியா ஏற்று சொல்லி அவர் சுயரூபத்தை கட்டின காலில் விழுந்தா பாண்டிய மண்ணே. பழக்கத்தை இன்னைக்கோட விட்டுரு. உனக்கு மண்ணு சமைக்கணும்னா சம்பளத்துக்கு ஆளு கொடுத்து செம. ஏழை எளிய மக்களை முட்டை கொடுத்து செமக்க சொல்லி இப்படி சபுக்கார அடிக்கிறது. சபுக்கடி உனக்கு எப்படி தெரிந்தா இப்படிதான் ஏழை சபுக்கடி கொடுத்துருந்தா நீ சபுக்கடி எத்தனை பேருக்கு சபுக்கடி கொடுத்துருப்ப? எப்படி இந்த மக்களை வதச்சிருப்ப அப்படின்னு சொல்லி அவனுக்கு சத்தம் போட்டாரு. சிவபெருமான் காட்சி கொடுத்தார், சுயரூபத்தை காட்டினாரு. நான் இனிமேலு இந்த மண்ணு சபக்க விட மாட்டேன், புட்டு சபக்க வைக்க மாட்டேன், மண் சம்பந்த புட்டு கொடுக்க மாட்டேன், இந்த மக்களை இனிமே சித்திரவதை பண்ண மாட்டேன்னு சொல்லி காலில் விழுந்து பாண்டிய மண்ணை பகவான்கிட்ட அடிபணிந்து கும்பிட்டு வணங்கினான். இனிமேல் நம்ம தவற செய்ய மாட்டேன், எந்த மக்களையும் வாட்டி வதைக்க மாட்டேன், பட்டினி போட மாட்டேன், சபுக்கடி வாங்க மாட்டேன் சொல்லி பாண்டிய மண் அப்படி அந்த பகவானிடம் விடைபெற்று அரவணைக்கு சென்றான் பாண்டியமன்னன். அன்றையில இருந்து அந்த ஏழை எளிய மக்களுக்கு விடுதலை கிடைத்தது பகவானாலே. புட்டு சமந்து சாப்பிட்டு பொழுதை போக்கிய மக்கள் அனைவருக்கும் பகவான் விடுதலை வாங்கி கொடுத்து எல்லா மக்களும் அடுத்து உழைத்து சாப்பிடுங்க, இப்படி மண்ணை குடிமக்களை இப்படி பாடுபடுத்த கூடாது என்று சொல்லி சண்டையிட்டு பாண்டிய மன்னனுக்கு அருள் வாக்கு சொல்லி சண்டை பிடிச்சு விட்டுட்டு மக்களை காப்பாற்றி விட்டார் அந்த சிவபெருமான் அங்க மதுரையில. அதுக்கப்புறம் பாண்டிய மன்னன் ஆட்சி, மதுரை மீனாட்சி ஆட்சி நடக்கிறது. அப்படி இருக்கும் போதுதான் இந்த பாண்டிய மன்னன் இவங்க அரமனையை விட்டு அந்த பாண்டிய நாட்டை விட்டு அப்படியே கடந்து வர்றாங்க. அப்படி வரும்போதுதான் இந்த இது சிவபெருமான் அந்த பிட்டுக்கு மண்ணு சம்பந்தம் தான் அந்த மதுரை ஆட்சியில ஏழை மக்களை காப்பாற்றியது. அதுக்குத்தான் அப்படி இருக்கும் போதுதான் அந்த பாண்டிய மன்னன் அப்படி தில்லை நகரிலே ஆடுகிறார். ஆடுகின்றான் அடி தில்லையிலே Thank you.
சொல்லியா நீ சொல்லு அது சொல்லு பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு வேண்டுதல் போட்டிருக்கும் பக்தர்களுக்கு ஒரு அறிவிப்பு. அக்கினி சீட்டு எடுப்பவர்கள் அழகு குத்துறவர்கள் பிள்ளையார் கோயிலுக்கு வருமாறு ஊர் கமிட்டியாளர் அழைக்கிறார்கள். அழகு குத்துபவர்கள் அக்கினி சீட்டு எடுப்பவர்கள் பிள்ளையார் கோவிலுக்கு வருமாறு விழா கமிட்டியாளர்கள் அழைக்கிறார்கள். அண்ணா தொடங்கி எண்ணாள் வரையில் மண்ணை படைத்தவரே மண் சுமந்தார். அதுதான் அந்த மதுரையில் ஆட்டம் போட்டது. சரியா? அது அண்ணா தொடங்கி இந்நாள் வரையும் ஆடி ஆட்டம் முடிஞ்சிருக்கா? முடியல. எப்படி முடியும்? அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் சிவபெருமான ஆட்டம் முடியாது. அவர் யாரும் முடிக்கவும் முடியாது இல்லையா? ஆமா. அதனாலதான் அந்த சிவபெருமானை அடக்கி ஆண்டார் அந்த பாண்டிய மன்னரை சிவபெருமான். அப்படி இருக்கும் போதே மதுரையில அந்த நிகழ்ச்சி முடிந்தவுடனே சிவபெருமான் அந்த பாண்டிய மன்னனுக்கு காட்சி கொடுத்து அனுபவித்துண்டு போய்விட்டார். இந்த குழந்தைகள் அனைவரும் மதுரை நகரை மீண்டு நம் இடமெல்லாம் அப்படியே நடந்து வருகிறார்கள். இப்படி நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டோம். எந்த ஊருக்கு போகணும், எப்படி படைக்கணும், என்ன விவரம் என்றே ஒரு விவரம் தெரியல. அப்படியே நடந்து ஊருக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும் போது பாதை தெரியாம ஒவ்வொரு ஊராக இப்படி கிராம வழியாக ஊராக நடந்து வருகிறார்கள். அப்படி வரும்போது ஒரு இடத்திலே ஒரு பிள்ளைமார் இடத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து இங்க வேலை கேட்கிறார். ஐயா, நாங்க வெளியூர்ல இருந்து வரோம், எங்களுக்கு வேலை வெட்டி இல்ல, பசி சாப்பிடவும் இல்ல, அன்னாகாரம் இல்லாம சாப்பிடாம பட்டினியா அலையிறோம். ஏதாவது வேலை இருந்தா கொடுத்தீங்கன்னா நாங்க வேலை பார்த்து எங்க வயிறை கழிப்பிடுவோம் என்று சொல்லி அப்படியே வரும்போது ஒருத்தர் கேட்கிறார், வேலை சாப்பாடு வேணும்னு ஊருக்குள்ள புகுந்து கேட்கும்போது ஒரு ஆளு கேட்காரு. அப்படி ஒரு ஆளு கேட்கும்போது அதாவது அவங்க வந்து புள்ளமாற இடங்க அங்க வந்து, ஐயா எங்களுக்கு வேலை வெட்டி எல்லாம் இல்ல, வேணுமானா எங்களுக்கு ஒரு கடை இருக்கு, அந்த கடையில வியாபாரம் கூடமான எடுபடி வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோறு போடுறோம், எங்களால என்ன சம்பளம் தர இங்க இருங்கன்னு சொன்னாங்க. ஒருத்தர் அங்க வேலைக்கு அமர்ந்தாரு, வியாபாரம் பார்க்க சாப்பாடு கொடுத்தாங்க. நல்ல ஒழுக்கத்தை பார்த்து அவங்க பெண்ணையும் கொடுத்தாங்க. அவங்க யாரு? அவங்கதான் வியாபாரி நாடார். ஆமா, வியாபாரம் பார்த்து அதுலயே அவங்க முன்னுக்கு வந்துட்டாங்க. அடுத்து ஒருத்தர் வருகிறார், அடுத்த ஊரை கடந்து அவர் எங்க போறாரு? பிராமணர் வீட்டுக்கு போனாரு. அங்க போய் ஐயா
நாங்க வெளியூர்ல இருந்து வரோம், எங்களுக்கு ஏதாவது வேலை கொடுங்க, சரி சாப்பிட சாப்பாடு கொடுங்கன்னு அங்கே கேட்டாரு. அவங்க எங்களுக்கு விவசாயம் இருக்கு, சரி விவசாயத்துல எங்க கூட மாட வேலை செய்யுங்க, சாப்பாடு தரோம், இருக்க இடம் தரோம்னு அவங்க சொல்ல அவங்களுக்கு சொன்னபடி கேட்டு தோட்டத்தர வேலைகளை பார்த்துட்டு இருந்தாரு. அவங்க நல்ல ஒழுக்கத்தை பார்த்து அவங்க வீட்டுல பொண்ணு கொடுத்து அவரை ஒரு இடத்துல சேர்த்துக்கிட்டாங்க. ஆமா சரி. அதுக்கடுத்து ஒருத்தர் வருகிறாரு. அப்படி வந்து இன்னொரு அடுத்த ஊர்ல போய் அந்த ஊர்ல இவர் வேலை கேட்காரு. எங்களுக்கு ஏதாவது வேலை வெட்டி இருந்தா கொடுங்க ஐயா, சாப்பிட ஏதாவது கொடுங்க, நாங்க வெளியூர்ல இருந்து வர்றோம், எங்களுக்கு யாரும் சொந்த பந்தம் இல்லைன்னு சொன்ன உடனே அவங்க வீட்டுல கூப்பிட்டு எங்க வீட்டுல வேலை வெட்டி எது இல்ல, எங்களுக்கு இந்த பணம் வராது இருக்கு, அதுல தெரியுமா, அதுல உங்களுக்கு வேலை தெரியுமா, உடனே எனக்கு பணம் தப்புனா மரம் ஏற தெரியும், தெரியும் சொன்ன உடனே சரி நான் அவங்க வளர்த்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க பண்ணா கட்டி கொடுத்து அவங்கள பனையேறி நாடார் அவங்க ஒருத்தருக்கு அப்படி போயிட்டாங்க. சரி 5 பேர்ல 3 பேர் போயிட்டாங்க. அதுக்கு அடுத்து 2 பேர் வராங்க. அப்படியே வந்து ஒவ்வொரு இடமா வந்து சரி இப்படி அவங்க 3 பேர் அவங்க இடத்துக்கு போன மாதிரி இவங்களும் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் தெரிஞ்ச தொழிலை பார்த்து அவங்க அங்கங்க குடும்பமாயி செட்டில் ஆயிட்டாங்க. 5 மக்களும் எங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் சரி அந்த பத்திரகாளி அம்மா அவங்க நல்ல பாடம் கொண்டு கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால எங்க இருந்தாலும் பயபக்தியோட எங்க இருந்தாலும் எந்த தொழிலை செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் அம்மா பத்திரகாளியை முன்னுக்கு நினைச்சு அந்த தொழிலை தொடங்குறாங்க. ஆத்தா முன்னால இருந்து அவங்களுக்கு நம்ம பிள்ளைகள் சொல்லி தக்காத்து கொடுத்து எந்த ஒரு குறை இல்லாம அந்த பிள்ளைகளை காப்பாத்தி வளர்த்து வருகிறாள் பத்திரகாளி அம்மா. அப்படி வளரும் போது அந்த பிள்ளைகள் எல்லோரும் நல்ல ஒழுக்கமாக அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்து கும்பிடுறாங்க. இன்னைக்கும் அத்தனை மக்களும் எந்த தொழில் செஞ்சாலும் அம்மாளை முன்னால வைத்து சரி யாரு நாடார் உறவு முறைகள் எங்க இருக்காங்களோ உள்ள கோயிலும் இருக்கும், அம்மாளை கும்பிடுவாங்க. எந்த காரியத்தை எடுத்தாலும் அம்மாளை முன்னால நினைச்சு அம்மாட்ட உத்தரவு வாங்கித்தான் தொழிலை தொடங்குவாங்க. எங்க இருந்தாலும் அம்மாளை முன்னால வச்சு தொழிலை தொடங்கி அந்த மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் அம்மா முன்னால வந்து நிற்பா. அந்த நாடார் உறவு முறை எங்கெங்க இருக்கோ அங்க பூரா அம்மா பத்திரகாளி அருள்வாய்ப்பு மக்களுக்கு காவல் தெய்வமாக இருந்து பட்டி பெருக வைத்து பால்பாலாக பொங்க வைத்து அட்டம் சுடிக்காமல் அசட்டாத்து வீசாமல் முள்ளு முறியாமல் முடிச்சப்பு பாடாமல் வாழையடி வாழையாக வம்சம் நாடார் வம்சம் எங்கெங்க இருக்க வாழையடி வாழையாக வம்சம் தடைய வேண்டும் என்று சொல்லி அந்த பத்திரகாளி அம்மான் வாழையடி வாழையாக வளர வேண்டும் என்று சொல்லி பத்திரகாளி அம்மான் அப்படி நடத்தி வருகிறார். அப்படி இப்படிதான் எந்த ஊர்ல ஆண்டாண்டு காலமாக நாடார் உறவினர் மக்களை அனைவரும் என் தாய் பத்திரகாளி பாட முன்னால வாழ அந்த பத்திரகாளி அம்மாள் வாழ்த்தி வரம் கொடுத்து வல்லையத்தை கையில் கொடுத்து போற்றி வரம் கொடுத்து கை கொடுத்து நாடார் மக்கள் எல்லோரும் எங்க இருந்தாலும் எங்க பாருங்க காட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. அந்த எந்த ஊர்ல இருந்தாலும் வனத்துக்குள்ள இருப்பாங்க. நம்ம அப்படி இருக்க முடியாது. அவங்க அங்க இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த குறை இல்லாம அந்த ஆத்தா பத்திரகாளி தரமாடு நின்று காத்து கொடுப்பா. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஆமா. அடுத்து அந்த நம்ம பத்திரகாளி அம்மாள் கதை முடிந்தது. அடுத்த அட்ட காலத்துடைய பிறகு உனக்கு படிக்க போறோம். சரியா?
ஹலோ ஹலோ விஜயா மலர்களின் நடுவிலே